பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம், பாராளுமன்றத்தில் மகளிர் மசோதாவை திமுக தோற்கடிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சகோதரிகள் திமுகவை மன்னிக்க மாட்டார்கள். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. திமுக இன்றைக்கு மகளிர் குறிப்பாக சகோதரிகளினுடைய இடஒதுக்கீட்டை தட்டி பறித்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில் அதிகாரம் பெறக்கூடாது என்ற இந்த கெட்ட எண்ணத்தோடு இந்த மசோதாவை தோற்கப்படும். இதுக்கு திமுக நம்மளுடைய சகோதரிகளுக்கு அந்த திமுக அரசாங்கம், காங்கிரஸ் கூட்டணியானது, இண்டி கூட்டணியானது ஒவ்வொரு சகோதரிக்கும் கூட பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்போ சாதாரண மக்களும், சாதாரண அடித்தட்ட மக்களும் கூட திமுகவில் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் என்பது இன்றைக்கு நிறைவேற முடியாத ஒரு கனவாக இருக்கிறது. திமுகவில் மட்டும்தான் ஆகும், அவங்க குடும்பம் மட்டும்தான் ஆக முடியும் என்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவுடைய குடும்பத்தில் மட்டும்தான் உயர் பதவிகள் வரணும், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் உயர் பதவிக்கு வரக்கூடாது என்ற அந்த கெட்ட எண்ணத்தில் திமுக அரசாங்கமானது இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார்கள். நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் மன்னிக்க மாட்டார்கள். திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் நம்முடைய சகோதரிகளுக்கு. நம்மளுடைய தொகுதியெல்லாம் கிட்டத்தட்ட 52% நம்மளுடைய சகோதரிகள் தான் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீலகிரி பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டாலே 52% பெண் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதை பார்த்து கொண்டு சரியான 23ஆம் தேதி அன்று அவர்கள் திமுக அரசாங்கத்துக்கு தக்க பாடத்தை கற்பிப்பார்கள். பிரேமலதா அக்கா என்ன சொன்னாங்க? எங்கள் அண்ணனை வச்சுக்கிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. கூட்டணி தலைவர் அந்த அக்கா பாருங்கள், அந்த அக்கா எவ்வளோ வெளிப்படையாக இருக்காங்க பாருங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கஞ்சா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க. பாலியல் கொடுமைகள் நடத்துவது. அவர் ஸ்டாலினை வச்சுக்கிட்டே சொல்கிறார். ஸ்டாலினுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்தால் இந்நேரம் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும்.